ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் இலக்கணத்தின் வகைகளை பார்த்தோம். இந்த வீடியோவில் இலக்கணத்தின் வகைகளில் ஒன்றான எழுத்திலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். எழுத்தின் வடிவம். எழுத்தின் வடிவம்னா ஒலி வடிவம், வரி வடிவம். ஒலி வடிவம்னா நம்ம சவுண்டு கேட்குற மாதிரி பேசுறது. வரி வடிவம்னா எழுதி பேசுறது. எழுத்தின் விளக்கமும் வகையும். எழுத்தை பற்றி கொண்டு பார்ப்போம். சொல்லுக்கு முதற் காரணமாக வரும் ஓசையே எழுத்து ஆகும். எழுத்து இரண்டு வகைப்படும். எழுத்தின் வகைகள்: முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்தை பற்றி பார்ப்போம். முதல் எழுத்து எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மை பெறுகின்ற காரணத்தினால் முதல் எழுத்து என்று அழைக்கப்படுகிறது. முதல் எழுத்தும் இரண்டு வகைப்படும். அவை உயிரெழுத்து, மெய்யெழுத்து. நெக்ஸ்ட், முதல் எழுத்துக்களின் வகைகளில் ஒன்றான உயிரெழுத்து பார்க்க போறோம். உயிரெழுத்து ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. உயிர் என்றால் ஆவி என்பது பொருள். உயிரின் ஒரு பொருள் ஆவி. உயிரெழுத்து மொத்தம் 12. உயிரெழுத்து மொத்தம் இரு வகைப்படும். அவை குறிலெழுத்து, நெடிலெழுத்து. குறிலெழுத்து குறுகிய ஓசையை உடைய எழுத்துக்கள் குறிலெழுத்து எனவும் குற்றெழுத்து எனவும் அழைக்கப்படுகிறது. குறிலெழுத்துக்கு குறிலெழுத்து எனவும் குற்றெழுத்து எனவும் இரு பெயர்கள் இருக்குது. குறிலெழுத்துக்களின் வகைகள். குறிலெழுத்து மொத்தம் 5 வகை. அதில் ஆ, இ, உ, ஏ, ஓ. இதில் குறிலெழுத்துல இரு வகை உண்டு. அது சுட்டெழுத்து, வினா எழுத்து. அது அப்புறம் வீடியோவில் போடுறேன். நெடிலெழுத்து நீண்ட ஓசையை உடைய எழுத்துக்கள் நெடிலெழுத்து எனவும் நெட்டெழுத்து எனவும் அழைக்கப்படுகிறது. நெடில் எழுத்துக்களின் வகையில பார்ப்போம். நெடில் எழுத்து 7 வகைப்படும். அவை ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. நீண்ட ஓசையை உடைய எழுத்துக்கள் தான் என்னது நெடில் எழுத்துக்கள். ஆயுத எழுத்து 1, அது அக்கு. முதல் எழுத்துக்களின் இரண்டாவது வகையான மெய் எழுத்தை பற்றி பார்ப்போம். மெய் என்றால் உடம்பு. மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18. உயிரான 12 எழுத்துக்களும் மெய்யான 18 எழுத்துக்களும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் தான் என்னது முதல் எழுத்து. மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18. இக்கு, இன்னு, இச்சு, இன்னு, இட்டு, இன்னு, இத்து, இன்னு, இப்பு, இம்மு, ஈர், இல், இவ், இல், இல், இர், இன் ஆகும். மெய் எழுத்துக்கள் 3 வகைப்படும். அவை மெல்லினம், பல்லினம், மெல்லினம், இடையினம். பல்லினம் எழுத்துக்கள் கசட தவற, மெல்லினம் ஞஞன நமன, இடையினம் எரள வளல. எழுத்தின் வகையில் முதல் எழுத்தை பற்றி பார்த்தாச்சு. இனி சார்பெழுத்தை பற்றி பார்க்க போறோம். முதல் எழுத்துக்களின் வகைகள் சார்பெழுத்து ஆகும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருகின்ற காரணத்தால் சார்பெழுத்து என்று இது அழைக்கப்படுகிறது. சார்பெழுத்து மொத்தம் 10 வகைதான். சார்பெழுத்துக்களின் வகைகள்: உயிர்மை, ஆயுதம், உயிரளவடை, ஒற்றளவடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்போ எழுத்துக்களின் வகைகளையும் பார்த்தாச்சு, முதல் எழுத்துக்களோட வகைகளையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சார்பெழுத்துக்களின் வகைகளில் உயிர்மை, ஆயுதம் எப்படி இருக்கிறத அடுத்த வீடியோவில் டெஃபினிஷனாக போடுறேன். மறக்காமல் அழகிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.